ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபோனிக்ஸ் ரீடிங் லெசனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜிக் கீவேர்ட்ஸ். இந்த மேஜிக் கீவேர்ட்ஸை எப்படி கிட்ஸுக்கு ஈஸியாக நம்ம ஸ்டோரி மூலியமாக சொல்லி கொடுத்து எப்படி அவங்கள ரீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒன் டைம் கிட்ஸுக்கு டெய்லி ப்ளே பண்ணி காமிங்க. மேஜிக் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேர்ட்ஸை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ பார்க்க போகிறது மேஜிக் கீவேர்ட்ஸ். ஸோ மேஜிக் கீவேர்ட்ஸை என்னென்ன நேம்லலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேஜிக் கீவேர்ட்ஸ், நெக்ஸ்ட் சைலண்ட் ஈவேர்ட்ஸ் அண்ட் அனதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிசி ஈவேர்ட்ஸ். ஸோ இதுக்கு ஏன் சைலண்ட் ஈவேர்ட்ஸ் வந்துச்சு, ஏன் சிவிசி வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மேஜிக் கீவேர்ட்ஸோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த நேம்கான மீனிங்கும் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் கீவேர்ட்ஸோட ரூல் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரூல் என்ன அப்படின்னு பாருங்க. மேஜிக் கீ ஸ்டேஸ் சைலண்ட் அட் த எண்ட் பட் இட் கிவ்ஸ் த வவல் த பவர் டு சே இட்ஸ் நேம். ஸோ என்ன சொல்றாங்க, மேஜிக் கீ இந்த ஈங்கிற லெட்டர் வந்துட்டு வேர்டோட எண்டிங்ல சைலண்டா இருக்கும். பட் சைலண்டா இருந்தாலும் அதோட பவரை யார்கிட்ட கொடுத்தது, வவல்கிட்ட கொடுத்தது. வவல் வந்து அதோட நேம சொல்ல வைக்குது. ஸோ இதுதான் மேஜிக் கீயோட ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸை நம்ம இப்படி கிட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களுக்கு புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இதையே வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மூலியமா கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க ஃபன்னா ஜாலியா லேர்ன் பண்ணிப்பாங்க. ரூல் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அந்த வேர்டை அவங்க மேக் பண்றதும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஸ்டோரி மூலியமா சொல்லி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ எப்படி ஸ்டோரி மூலியமா கிட்ஸ்க்கு நம்ம இதை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த லெட்டர் இருக்கு. இந்த லெட்டர் என்னது, இ. ஸோ இ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கான். அந்த லெட்டர் வந்து ஒரு மெஜிஷியன். மெஜிஷியன்னா யாரு, நல்லா மேஜிக் பண்றவங்கள தான் நம்ம மெஜிஷியன் சொல்லுவோம். ஸோ இந்த ஈங்கிற லெட்டரும் நிறைய மேஜிக் பண்ணுவாங்களாம். ஸோ இவங்க ஒரு மெஜிஷியன். ஸோ இந்த மெஜிஷியன் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக மெஜிஷியன்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நிறைய ஸ்பெல் காஸ்ட் பண்ணுவாங்க, மேஜிக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த ஈங்கிற மெஜிஷியனும் நிறைய மேஜிக் பண்ணுவாங்களாம். ஸோ என்ன மேஜிக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இ அப்படிங்கிற லெட்டர் வந்துட்டு வவல் எங்கே இருக்கோ வவல் மேலே அதோட பவரை காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, ஸ்பெல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஈங்கிற மெஜிஷியன் வந்துட்டு யார் மேலே வந்துட்டு பவரை காஸ்ட் பண்ணுவாங்க, வவல்ஸ். வவல்ஸ் யாரெல்லாம், AEIOU. ஸோ இவங்களோட ஷார்ட் வவல் சவுண்ட் எந்த வவல்ஸ் கொடுக்குதோ அந்த வவல் மேல இந்த ஈங்கிற மேஜிஷியன் வந்துட்டு மேஜிக்கை காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஷார்ட் வவல் அப்படின்னா என்ன சவுண்ட் மேக் பண்ணுவாங்க, A, A, E, A, E. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வவலும் ஷார்ட் வவல் மேக் பண்ணிட்டு இருக்க வவல் மேல இந்த ஈங்கிற மேஜிஷியன் என்ன பண்றாங்க, பவரை காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பவர் காஸ்ட் பண்ணோன்னு என்ன ஆகும், மெஜிஷியன் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இவங்களோட பவரை இங்கே காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் பண்ணோடனே இந்த மெஜிஷியன்ட்ட இருக்க பவர் என்ன ஆயிரும், காலி ஆயிரும். காலி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஈக்கு ஈ வந்து சவுண்டே இல்லாமல் போயிடும், பவர்லெஸ் ஆயிரும். அதால எந்த சவுண்டுமே மேக் பண்ண முடியாது. ஏன் இந்த மெஜிஷியன் இப்போ பவர் இல்லாமல் போயிட்டாங்க, இந்த மெஜிஷியன் வந்துட்டு ஷார்ட் வவல்ஸ் மேலே அவங்களோட பவரை காஸ்ட் பண்ணதுனால இவங்க பவர்லெஸ்ஸாக சைலண்டாக மாறிட்டாங்க. ஓகே, இப்போ மெஜிஷியன் எல்லாம் சைலண்டாக மாறிட்டாங்க. இப்போ பவர் வந்த வவல்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த மெஜிஷியன் வந்து எந்த வவல்ஸ் மேலே பவரை காஸ்ட் பண்ணாங்க, ஷார்ட் வவல் எல்லாரும் என்ன சவுண்ட் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க, A, A, E, A, E அப்படின்னு சவுண்ட் மேக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ இவங்க எல்லாம் பவர் வந்துருச்சு, உங்களுக்கு ஷார்ட் வவல்ஸ்க்கு எல்லாம் பவர் வந்துருச்சு, பூஸ்டப் ஆயிடுச்சு. பூஸ்டப் ஆனோடனே என்ன ஆனாங்க, எல்லாரும் லாங் வவல் சவுண்டா மாறிட்டாங்க. பவர் வந்தோடனே பூஸ்டப் ஆகி ஷார்ட் வவல் சவுண்டா இருந்த எல்லா வவல்ஸும் இப்போ லாங் வவலா மாறிட்டாங்க. லாங் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னா என்னது, ஆல்பபெட்டோட நேம். இதோட ஆல்பபெட்டோட நேம் என்னது, AEIOU. ஸோ ஷார்ட் வவல் சவுண்ட் கொடுத்துட்டு இருந்த A, A, E, A, E அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டு இருந்த வவல்ஸ் எல்லாரும் இப்போ என்ன சவுண்ட் கொடுக்குறாங்க, AEIOUன்னு சவுண்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி சவுண்ட் கொடுக்குறாங்க, இந்த ஈங்கிற மெஜிஷியன் இவங்களோட பவரை இங்கே காஸ்ட் பண்ணாங்க. காஸ்ட் பண்ணோடனே ஈக்கு என்ன ஆயிடுச்சு, பவர்லெஸ் ஆயிட்டாங்க, அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க, சவுண்டே மேக் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க பவரை கொடுத்த வவல்ஸ் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, ஷார்ட் வவல் சவுண்ட்லேருந்து லாங் வவல் சவுண்டுக்கு மாறிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பவர் இங்கே வரும்போது இந்த ஷார்ட் வவல் லாங் வவல் சவுண்டாக மாறி எப்படி வேர்ட் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, ஒரு வவல், கான்சனன்ட், மேஜிக் கீ. ஸோ ஒரு வவல் கூட ஒரு கான்சனன்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மேஜிக் கீ இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேஜிக் கீ இந்த ஈங்கிற லெட்டரு மெஜிஷியன் வந்து இவங்களோட பவரை கொண்டு போய் இந்த வவல் கிட்ட கொடுப்பாங்க. வவல்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஆகும், இந்த ஈங்கிற லெட்டர் சைலண்ட் ஆயிரும். இங்க இருக்க வவல்ஸ் என்ன ஆயிரும், பவர் அப்சர்வ் பண்ணிட்டு லாங் வவல் சவுண்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்துட்டு ரூல்.
ஸோ இதை நேம் பற்றி நான் சொல்லும்போது இதை சைலண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு இந்த மேஜிக் வேர்ட்ஸுக்கு சைலண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஏன் இது சைலண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேஜிக் இதோட பவரை கொண்டு போய் வவல்கிட்ட கொடுத்து வவலை வந்து லாங் வவல் சவுண்டாக மாற்றிட்டு இந்த என்ன ஆயிடுது பவரில் சைலண்ட் ஆயிடுது. ஸோ இந்த சைலண்ட் ஆகிறதுனால தான் இதுக்கு நேம் சைலண்ட் ஸோ இப்போ இது சைலண்ட் ஆகி இது லாங் வவல் சவுண்டாக மாற்றி எப்படி வேர்ட் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி மேஜிக் நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், கேப் கேப் பிளஸ் இ அப்படின்னா இந்த வேர்டு எப்படி இப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சி அப்படிங்கிறது என்னது, ஒரு கான்சனன்ட் சி. ஏங்கிறது வவல் வி. பிங்கிறது அகைன் ஒரு கான்சனன்ட். ஸோ இந்த வேர்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிவிசி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிவிசி வேர்ட்ஸ் கூட ஒரு இ அப்படிங்கிற லெட்டர் மேஜிக் இ வந்து சேரும்போது இங்கே எப்படி நம்ம வேர்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சிவிசி பிளஸ் இ வேர்ட்ஸை தான் நம்ம சிவிசி இ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிவிசி வேர்ட்ஸ் கூட இ சேரும்போது இங்கே எப்படி சவுண்டு மாறுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம், இந்த சிவிசி வேர்ட்ஸை க ஆப் கேப் அப்படின்னு ரீட் பண்ணுவோமா? இந்த ஆங்கிற வவல் என்ன சவுண்டில் இருக்குது, ஷார்ட் வவல் சவுண்டில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த மேஜிக் இருக்குது. இந்த மேஜிக் என்ன பண்ணும், இதோட பவரை இங்கே காஸ்ட் பண்ணும். பவரை யார்கிட்ட காஸ்ட் பண்ணும், ஷார்ட் வவல் கிட்ட காஸ்ட் பண்ணும். ஸோ காஸ்ட் பண்ணும்போது இந்த எப்படி ஆயிரும், சைலண்ட் ஆயிரும், பவர்லெஸ் ஆயிரும். அதால் எந்த சவுண்டுமே மேக் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ஷார்ட் வவல் அதோட சவுண்டை எப்படி மாற்றிடும், லாங் வவல் சவுண்டுக்கு மாற்றிடும், அதாவது அதோட ஆல்பபெட் நேமுக்கு. க ஆப் ஆங்கிற ஷார்ட் வவல் சவுண்டு இப்போ என்ன சவுண்டாக மாறுது, ஆல்பபெட் நேம். அப்போ ஏ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே வரும் க ஏப் கேப் அப்படின்னு நம்ம இதை ரீட் பண்ணுவோம். இ வந்து சைலண்டாக இருக்கும், அதனால இ சவுண்டை கொடுக்கக்கூடாது. க இது வந்து ஏ ஆல்பபெட் சவுண்ட் கொடுக்குது ப கேப். ஸோ கேப் அப்படிங்கிற வேர்டு இ வந்து சேரும்போது கேப் அப்படின்னு மாறுது. இங்கே பாருங்க, பங்கிறது ஒரு கான்சனன்ட், ஐங்கிறது வவல், ஒரு என்னங்கிறது கான்சனன்ட். ஸோ இந்த சிவிசி வேர்ட் கூட இ வந்து சேரும்போது அகைன் என்ன நடக்கும், இ இங்கேருந்து அதோட மேஜிக்கை இந்த ஐ கிட்ட ஷார்ட் வவல் கிட்ட கொடுத்துரும். ஸோ கொடுக்கும்போது இப்போ இது ஷார்ட் வவல் சவுண்டில் எப்படி இருக்கு, ப இன் பின் அப்படின்னு ரீட் பண்ணுவோமா? இப்போ இந்த இ பவரை கொடுத்த உடனே இந்த இ அப்படிங்கிற ஐ சவுண்ட் என்னவா மாறிடும், ஐங்கிற ஆல்பபெட் நேமை கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஸோ இது எப்படி ரீட் பண்ணோம், ப ஐ இன் பைன். இ வந்து சைலண்ட் ஆயிடுச்சு, சவுண்டு கொடுக்கல, ஸோ பவர்லெஸ். ப ஐ இன் லாங் வெல் சவுண்ட்ல இருக்கு, பைன். அகைன் இங்க பாருங்க, இ வந்து இங்க ஓக்கு பவர் கொடுக்கும்போது ஹாப் அப்படிங்கிற லெட்டர் இப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஹாப்புங்கிற வேர்டு hope hope. ஸோ நெக்ஸ்ட் சிவிசி வேர்டில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இந்த சிவிசி வேர்டு என்னது, டப். ட அப் அங்கிற ஷார்ட் வவல் சவுண்டில் இருக்கு. இப்போ ஈங்கிற மேஜிக் வேர்டு வந்துட்டு பவரை கொடுக்கும்போது என்ன ஆகும், இது லாங் வவல் சவுண்டாக மாறிடும். ஸோ அப்போ மாறும்போது எப்படி ரீட் பண்ணணும், ட யூப் யூப் ட யூப் டியூப். இ சைலண்ட். ஸோ டப் அப்படிங்கிறது இ வந்து சேரும்போது எப்படி மாறிடுச்சு, டியூப். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மேட் அப்படின்னு ஒரு சிவிசி வேர்டு இருக்கு. இது கூட ஈங்கிற மெஜிஷியன் வந்துட்டு பவரை இங்க கொடுக்கும்போது என்ன ஆயிரும், மேட். மேஜிக் வேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். வவல் ஏக்கானது ஐ ஓ யூ. ஸோ இப்போ இங்க பாருங்க, அப்படிங்கிற ஷார்ட் வவல் கிட்ட இந்த இ அப்படிங்கிற சைலண்ட் இ வந்துட்டு இங்க பவரை கொடுக்கும்போது இது என்ன ஆயிரும், அங்கிற சவுண்டு ஏங்கிற சவுண்டா மாறிடும். ஸோ இப்போ ஏயா மாறுறதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, க ஏக் கேக். ஈக்கு சவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அது பவர்லெஸ், சைலண்ட் ஆயிடுச்சு. ஸோ கேக். க ஏம் கேம். ஏட் ரேட். கிர் ஏப் கிரேப். ஏட் மேட். பில் ஏன் பிளேன். ப ஏஜ் பேஜ். ஸோ ஷார்ட் வவல் சவுண்டுக்கு பதிலாக நம்ம ஏ சவுண்டு ஆல்பபெட்டோட சவுண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இ எல்லாமே சைலண்ட்டாக இருக்கணும். ஈங்கிற ஷார்ட் வவல் கிட்ட நம்ம ஈயோட பவர் போகும்போது என்ன சவுண்ட் இது மேக் பண்ணும், லாங் வவல் சவுண்ட் ஐ அப்படின்னு ஆல்பபெட் நேமுக்கு மாறும். ஸோ இப்போ அதை ரீட் பண்ணலாம் பாருங்க. க ஐட் கைட். ஐஸ் ஐஸ். ட ஐம் டைம். ல் ஐஃப் லைஃப். pr ice price. v eight white.
லைன் லைன். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஷார்ட் வவல் கிட்ட அதோட பவரை கொடுக்கும்போது அதோட லாங் வவல் சவுண்டா மாறிடும். எப்படி? ஓ அப்படின்னு லாங் வவல் சவுண்டுக்கு மாறிடும். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஓ இஸ் நோஸ், ஓப் ரோப், ஓன் போன், ஓல் ஹோல், ஓஸ் ஃப்ரோஸ், ஓட் நோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் ஈயோட சவுண்டை யூஸ் பண்ணல, வவல் மட்டும் லாங் வவல் சவுண்டாக மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் ங்கிற ஷார்ட் வவலுக்கு அதோட பவரை கொடுக்கும்போது ங்கிற ஷார்ட் வவல் சவுண்ட் எப்படி மாறிடும்? யூ அப்படின்னு லாங் வவல் சவுண்டுக்கு மாறிடும். இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. க யூப் கியூப், யூஸ் யூஸ், ட யூன் டியூன், யூ இல் ரூல், க யூட் கியூட், யூட் ரூட் ரூட். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக் வேர்டு, ஒரு சைலண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு அதோட ஷார்ட் வவலை எப்படி சேஞ்ச் பண்ணுது? லாங் வவல் சவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணிடும். ஸோ கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரு வவல் கூட ஒரு கான்சனன்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இருக்கு அப்படின்னா இந்த வந்து மேஜிக் வேர்ட். ஸோ இதோட பவர் அது எங்க கொண்டு போய் கொடுக்கும்? வவல் கிட்ட கொடுக்கும். வவல்கிட்ட கொடுக்கும்போது இங்க என்ன நடக்கும்? ஷார்ட் வவல் சவுண்டில் இருந்த வவல்ஸ் எல்லாம் லாங் வவல் சவுண்டுக்கு மாறிடுவாங்க. ஈக்கு என்ன நடக்கும்? பவரை கொடுத்துட்டதுனால பவர்லெஸ் ஆயிரும், சைலண்ட் ஆயிரும். ஸோ ரீட் பண்ணும்போது லாங் வவல் சவுண்ட்ல ரீட் பண்ணணும், ஈயை வந்து சைலண்டா மாத்திரணும் அப்படின்னு நம்ம கிட்ஸுக்கு மேஜிக் வேர்ட் சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த மேஜிக் ரூல்ஸ் உங்க கிட்ஸுக்கு நீங்க வீட்டில் மேஜிக் வேர்ட்ஸ், அதாவது சைலண்ட் வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.